Good morning student. இப்போ நம்ம பார்க்க போகிறது chapter 6. ஸோ அதில் வந்து lines. இப்போ lines பார்க்குறோம். ஸோ அதில் equation of the line. Equation of the line na let P be any point with the position vector or vector on the given line. A relation satisfied by R vector for all points on the line is then found using some certain conditions. This relation is called the vector equation of the line. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ எனி பாயிண்ட் ஆன் தி பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டருடைய அதனுடைய பொசிஷன் வெக்டர் வந்து ஆர் வெக்டர் on the given line, a relation satisfied by R vector for all points. So relation on the R vector for all points on the line is then found using certain conditions. This அதாவது some conditions யூஸ் பண்ணுறோம். This relation is called the vector equation of the line. So ஒரு let P be any point with the position vector R vector. P உடைய position vector வந்து R vector on the given line. A relation satisfied by R vector for all points on the line is then found using certain conditions. அதாவது a relation satisfied by R vector for all points on the line. So R vector வந்து some condition, that means a relation satisfied by R vector வந்து the relation is satisfied பண்ணுது for all points on the line is then found using certain conditions. Some conditions அங்கே யூஸ் பண்ணுறோம். So this relations is called the vector equations. அந்த relation தான் vector equation சொல்லிட்டு சொல்கிறோம். Next parametric and non-parametric vector equations. Parametric vector equations means we use the parameters. R is the expressed in terms of some fixed vectors and variable scalars, scalar parameters. The relation is then called a parametric vector equations. ஸோ அதாவது parameter யூஸ் பண்ணால் அது வந்து அங்கே வந்து parameter யூஸ் பண்ணி வர ஈக்குவேஷனுக்கு parametric equation சொல்லலாம். நான் parametric means if no parameter is involved, the equation is called a non-parameter metric vector equations. அதாவது parameter இல்லைன்னா அது வந்து என்னன்னு சொல்லலாம், நான் parametric equation சொல்லிட்டு சொல்லலாம். parameter இருந்துச்சுன்னா that is a parametric equations. parameter இல்லைன்னா non parametric equation. So next பார்த்தீங்கன்னா equation of a straight line passing through a given point and parallel to a given vector. So equation of a straight line. So equation of a straight line passing through a given point and parallel to a given vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது, ஒரு லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது, x1 y1 z1. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஏபி வெக்டாருங்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பி வெக்டார் வந்து பேரலாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், ஓபி வெக்டாருங்கிறது ஆர் வெக்டார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல், ஏபி வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலல். ஸோ அப்படின்னா பேரலல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டி இன்ட்டு பி வெக்டார்னு எடுத்துக்கலாம் ஃபார் சம் ஸ்கேலார் டி. ஸோ இதிலேருந்து ஓபி வெக்டார் எப்படி எடுத்துக்கலாம்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஓபி வெக்டாருங்கிறது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டாருங்கிறது டி இன்ட்டு பி வெக்டார். ஸோ இஸ் ஏ வெக்டார் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து வெக்டார் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா ஏ வெக்டாருங்கிறது x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப். பி வெக்டாருங்கிறது b1 i கேப் b2 j கேப் ப்ளஸ் b3 k கேப். ஆர் வெக்டாருங்கிறது xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். ஸோ இதிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஸோ இதிலேருந்து ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டாருங்கிறது xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார், xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது தட் மீன்ஸ் a vector x1 i cap plus y1 j cap plus z1 k cap equal to t into b வெக்டாருங்கிறது b1 i cap plus b2 j cap plus b3 k cap. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஐ கேப்பில் குரூப் பண்ணோம். ஸோ ஐ கேப்பில் எல்ஹெச்எஸ் சைடு ஐ கேப் குரூப் பண்ணோம், ஐஜேகேலாம் குரூப் பண்ணோம். ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து டி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் டி பி1 ஐ கேப் டி பி2 ஜே கேப் ப்ளஸ் டி பி3 கே கேப். அதே மாதிரி மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் x1 i கேப் மைனஸ் y1 j கேப் மைனஸ் z1 k கேப். ஸோ ஈக்குவல் டு டி பி1 ஐ கேப் ப்ளஸ் டி பி2 ஐ கேப் ப்ளஸ் டி பி3 ஐ கேப். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னா இங்கே எல்ஹெச்எஸ் சைடு வந்து ஐஜேகேவெல்லாம் குரூப் பண்ணி எழுதுகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா xi மைனஸ் xi கேப் ஐயை வந்து குரூப் பண்ணுறேன். xi கேப் மைனஸ் x1 i கேப் yj கேப் மைனஸ் y1 j கேப் zk கேப் மைனஸ் z1 k கேப் ஈக்குவல் t p1 i கேப் t p2 i j கேப்
TB3 K cap. இதில் வந்து பார்த்தீங்கன்னா x minus x1 I cap plus y minus y1 j cap j vector plus j cap plus z minus z1 K cap equal to TP1 I cap TB2 j cap TB3 K cap. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் இந்த கோஎஃபிஷியன்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x minus x1 equal TP1 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து y minus y1 equal to TP2ன்னு இருக்குது. அதே மாதிரி z minus z1 equal TP3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா t equal to x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3 equal to t. ஸோ எல்லா RHS சைடு ஃபுல்லாகவே tன்னு இருக்கிறதுனால LHSலாம் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3 equal to t. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. ஸோ இதான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் தி வெக்டார் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். இப்போ நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன்னா சின்ஸ் ஏபி இஸ் parallel to ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன்னா ஏபி இஸ் parallel to பி. ஸோ ஏபி இஸ் parallel to பி. ரெண்டு வெக்டாருமே பேரலாக இருக்குது. ரெண்டு வெக்டாரும் பேரலாக இருந்துச்சுன்னா ஸோ அதனுடைய கண்டிஷன்ஸ் எப்படி எழுதுறான்னா ஏபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஸோ ஏபி வெக்டார் எப்படி எழுதுறான்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் எழுதலாம். ஸோ ஓபி வெக்டாருங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் ஓபி வெக்டாருங்கிறது ஆர் வெக்டார் ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் வந்து ஓபி மைனஸ் ஓஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இதான் வந்து நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ டூ கிவன் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது. ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது. ஏ பாயிண்ட் வந்து x1 y1 z1, பி பாயிண்ட் வந்து x2 y2 z2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டயக்ராம் பாருங்கள். ஓபி வெக்டார் ஆர் வெக்டார், ஓபி வெக்டார் பி வெக்டார், ஓஏ வெக்டார் ஏ வெக்டார். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், ஓபி வெக்டாருங்கிறது பி வெக்டார், பி வெக்டார் ஓபி வெக்டாருங்கிறது ஆர் வெக்டார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏபி அண்டு ஏபி ஆர் கொலினியர். ஸோ எப்படி கொலினியர்னு சொன்னால் எல்லா பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால ஒரே லைனில் இருக்கிறதுனால இட் இஸ் ஏ கொலினியர். ஸோ அப்போ ஏபி வெக்டார் அண்ட் ஏபி வெக்டார் ஆர் கொலினியர்னா ஸோ அப்போ அதனுடைய கண்டிஷன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா ஈக்குவேஷன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டி இன்ட்டு ஏபி வெக்டார்னு எழுதலாம். ஸோ ஃபார் சம் ஸ்கேலார் டி. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார்னு எழுதலாம். ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார். ஸோ ஓஏ வெக்டாரோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ வெக்டார். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏபி வெக்டார்னா டி இன்ட்டு ஏபின்னு எழுதலாம். ஆக்சுவலாக ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ ஓபி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டாருங்கிறது பி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார். ஸோ டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். So this is the vector equation for the straight line passing through 2 point. Straight line வந்து ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணிச்சுன்னா இதான் வெக்டார் ஈக்குவேஷன்ஸ். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா இந்த வெக்டார் ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் ஈக்குவேஷனை வந்து முதல்ல ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எப்படி எழுதுறோம்னா ஆர் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு எழுதணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏ வெக்டார் இப்போ எப்படி எடுத்துக்கணும்னா ஏ வெக்டார் வந்து நான் எப்படி எடுத்துக்கேன்னா x1 I வெக்டார் ப்ளஸ் y1 j வெக்டார் ப்ளஸ் z1 k வெக்டார். அதேமாதிரி பி வெக்டார் எப்படி எடுத்துக்கிறேன்னா x2 I கேப் ப்ளஸ் y2 j கேப் ப்ளஸ் z2 k கேப். ஆர் வெக்டார் வந்து xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆர் கேப்புங்கிறது xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது x1 I cap plus y1 j cap plus z1 k cap equal t into b வெக்டாருங்கிறது x2 I cap plus y2 j cap plus z2 k cap minus a வெக்டாருங்கிறது x1 I cap plus y1 j cap plus z1 k cap. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் x1 I cap minus y1 j cap minus z1 k cap. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஐ கேப் வெளில எடுக்கிறேன். ஸோ ஐ கேப்லாம் குரூப் பண்ணுறேன். ஐ கேப் குரூப் பண்ணால் அதாவது xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் மைனஸ் x1 I கேப் மைனஸ் y1 j மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு வரேன். மைனஸ் x1 I கேப் மைனஸ் y1 j கேப் மைனஸ் z1 k கேப் ஈக்குவல் டு
t into இப்போ வந்து I cap group பண்ணுறேன். I cap group பண்ணால் x2 minus x1 I cap plus y2 minus y1 j cap plus z2 minus z1 k cap. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து LHS சைடும் I cap IJவை குரூப் பண்ணுறேன், IJKவை குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணால் x minus x1 I cap plus y minus y1 j cap plus z minus z1 k cap equal to t into x2 minus x1 I cap plus t into y2 minus y1 j cap plus t into z2 minus z1 k cap. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னா LHS RHS ஈக்குவேட் பண்ணுறேன், கோஎஃபிஷியண்ட்டாக ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ வந்து I cap அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணால் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I J k vectors. அப்போ x minus x1 equal to x2 minus x1, அது மாதிரி y minus y1 equal to y2 minus y1, z minus z1 equal to t into அதாவது x minus x1 equal to t into x2 minus x1, y minus y1 equal to t into y2 minus y1, z minus z1 equal to t into z2 minus z1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா t இப்போ t உடைய t equal to இந்த சைடு பார்த்தீங்கன்னா x minus x1 by x2 minus x1, y minus y1 by y2 minus y1, z minus z1 by z2 minus z1 equal to t. ஸோ RHS வந்து சேம் ஆகிறதுனால LHS ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ x minus x1 by x2 minus x1, y minus y1 by y2 minus y1, z minus z1 by z2 minus z1. ஸோ இதான் வந்து that means Cartesian form to the vector. Next one the non-parametric vector equation. Non-parametric vector equation since AB and AP are collinear. AP and AB are collinear means AB vector parallel. That means AP and AB are collinear na AP vector cross AB vector equal to 0. So AP vector எப்படி எழுதலாம்னா OP minus OA, AB vector OB minus OA. So இப்போ OP vector na R vector minus OA vectorங்கிறது A vector cross OB vectorங்கிறது B vector minus OA vectorங்கிறது A vector. So OB vectorங்கிறது P vector, OA vectorங்கிறது A vector. ஸோ அதே மாதிரி OP minus OA, OP vectorங்கிறது R vector minus OA vectorங்கிறது A vector, R vector minus A vector cross B vector minus A vector equal to 0. ஸோ இதான் வந்து non-parametric equation for the non-parametric vector equation for the straight line passing through one point and parallel to one straight line. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல் லைன் இருந்துச்சுன்னா அதனுடைய நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் இதுதான். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ எ கிவன் பாயிண்ட் அண்ட் பேரலல் டு எ கிவன் வெக்டார். ஸோ equation of a straight line passing through a given point and parallel to a given vector. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பாயிண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு லைனுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அதனுடைய வெக்டார் ஃபார்ம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3. So equation of this straight line passing through two given points. So இப்போ பார்த்தீங்கன்னா equation of this straight line பார்த்தீங்கன்னா so equation of the straight line passing through two given points. ரெண்டு பாயிண்ட் அந்த straight line வந்து பாஸ் பண்ணுச்சுன்னா அதனுடைய வெக்டார் ஃபார்ம் வந்து r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் t இன்ட்டு b வெக்டார் மைனஸ் a வெக்டார். அதுமாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து x minus x1 by x2 minus x1 ஈக்குவல் டு y minus y1 by y2 minus y1 ஈக்குவல் டு z minus z1 by z2 minus z1. இதான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுச்சுன்னா அதனுடைய வெக்டார் ஃபார்ம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ அதுமாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து x minus x1 by x2 minus x1, y minus y1 by y2 minus y1, z minus z1 by z2 minus z1. இதான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் லைன் இருந்துச்சுன்னா அதனுடைய வெக்டார் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அதேமாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுச்சுன்னா அதனுடைய வெக்டார் ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்யூபு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக க்யூபாய்டு. ஸோ க்யூபாய்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து XY ஆக்சிஸில் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ XY பிளேனுடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் வந்து பீட்டா, இந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் வந்து காமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபானா ஆக்சுவலாக காஸ் வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்னஸ். இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் வெக்டார். ஸோ எக்ஸ் பை மோட் ஆர் வெக்டார். காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பை மோட் ஆர் வெக்டார்னு வரும். காஸ் காமா ஈக்குவல் டு இசட் பை மோட் ஆர் வெக்டார்னு வரும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமாங்கிறது எக்ஸ் பை மோட் ஆர் வெக்டார் ஒய் பை மோட் ஆர் வெக்டார் இசட் பை மோட் ஆர் வெக்டார். ஸோ இதுலேருந்து டிரெக்ஷன்ஸ் கொசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை மோட் ஆர் வெக்டார் ஒய் பை மோட் ஆர் வெக்டார் இசட் பை மோட் ஆர் வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர் வெக்டார் வந்து xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். இப்போ மோலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்னா மோலஸ் ஆஃப் xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஸோ மோலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்னா இப்போ மோலஸ் ஆஃப் xi வெக்டார் ப்ளஸ் yj ப்ளஸ் zk வந்து எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் எடுத்தனா மோட் ஆர் வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மோட் ஆர் வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமான்னு எடுத்துகிட்டு ஆக்சுவலாக காஸ் ஆல்ஃபாங்கிறது எக்ஸ் பை மோட் ஆர் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ காஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக எக்ஸ் பை மோட் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பீட்டாங்கிறது ஒய் பை மோட் ஆர் ஹோல் ஸ்கொயர் காஸ் காமாங்கிறது இசட் பை மோட் ஆர் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை மோட் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை மோட் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் பை மோட் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ மோட் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பை மோட் ஆர் வெக்டார் ஸ்கொயர். ஆக்சுவலாக மோட் ஆர் வெக்டார் ஸ்கொயருங்கிறது இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது கேன்சல் பண்ணால் 1. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் இப்போ ரெண்டு லைன் இருக்குது. ஸோ ரெண்டு லைனில் ஃபர்ஸ்ட் லைனுடைய வெக்டார் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a1 வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். அதேமாதிரி இது வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a2 வெக்டார் ப்ளஸ் டிடி வெக்டார். ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு b வெக்டார் டாட் d வெக்டார் பை மோலஸ் ஆஃப் b வெக்டார் மோலஸ் ஆஃப் d வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் பேரலல் வெக்டர் ஆர் கொலினியர் வெக்டார். ஸோ பேரலல் வெக்டார் கொலினியர்னால் ஸ்ட்ரெயிட் லைனுடைய டிரெக்ஷன் சேமாக இருந்தால் அதை கொலினியர்னு சொல்லலாம். ஸோ அப்போ பேரலல் வெக்டார்னு சொல்லலாம் கொலினியர்னு சொல்லலாம். இப்போ ஏ வெக்டார் பி வெக்டாருடைய டிரெக்ஷன் வந்து சேமாக இருக்கிறதுனால கொலினியர். ஸோ அப்போ வந்து பேரலல் வெக்டார் இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஏ அண்ட் பி ஆர் பேரலல். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் செட் டு பி பேரலல் if a vector equal to lambda b vector where lambda is a scalar. So இப்போ next பாருங்க example 6.24 a straight line passing through the point 1 2 minus 3 and parallel to 4i cap plus 5j cap minus 7k cap. Find vector equation in parametric form, vector equation in non-parametric form, Cartesian equation of the straight line. இப்போ பார்த்தீங்கன்னா straight line passes through the point. So straight line வந்து ஒரு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது parallel to இந்த வெக்டாருக்கு இந்த அண்ட் parallel to this straight line இந்த straight lineக்கு parallel இருக்குது and parallel to 4i cap plus 5j cap minus 7k cap. Find vector equation in parametric form, vector equation in non-parametric form, Cartesian equation of the straight line. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அந்த பாசிங் பாயிண்ட் வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3 வெக்டார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பேரலல் பாயிண்ட் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைனை வந்து பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன் அண்ட் பேரலல் டூ. ஸோ அந்த இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலாக இருக்க ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பி வெக்டார். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் மைனஸ் 7k வெக்டார். இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் கேட்குறாங்க, நான் பேராமெட்ரிக் அண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் அப்போ ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் லைன் இருந்துச்சுன்னா அந்த வெக்டார் ஈக்குவேஷன் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஸோ இதான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு பாசிங் பாயிண்ட்டு ஒரு பேரலல் லைன் இருந்துச்சுன்னா அதனுடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ்
TB வெக்டார். இங்கே கொஸ்டினில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த கண்டிஷனுக்கு இதுதான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஸோ இப்போ வந்து ஏ வெக்டாருங்கிறது ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டாருங்கிறது 4i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7k கேப். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஸோ இதான் அதனுடைய ஈக்குவேஷன். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். ஸோ ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் கிராஸ் பி வெக்டாருங்கிறது 4i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7k கேப் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் இதான் x minus x1 by b1 y minus y1 by b2 equal to z minus z1 by b3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து x1 y1 z1ங்கிறது பாசிங் பாயிண்ட் தான் x1 y1 z1. அதுக்கடுத்து b1 b2 b3ங்கிறது பேரலல் லைனுடைய வெக்டார் தான், கோஎஃபிஷியன்ட் தான் b1 b2 b3. இப்போ பேரலல் வெக்டார்னா b வெக்டார், இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை b1 b2 b3. இப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4 5 minus 7. இது வந்து b1 b2 b3ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பாசிங் பாயிண்ட் வந்து 1 2 minus 3. 1 2 minus 3 வந்து x1 y1 z1 எடுத்துக்கணும். அப்போ வெக்டார் இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. x minus x1ங்கிறது 1 by 4 y minus 2 by 5 z minus ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது z plus 3 by minus 7. So next பாருங்க example 6.25. The vector equation in parametric form of a line is r vector equal to 3i cap minus 2j cap plus 6k cap plus t vector t into 2i cap minus j cap plus 3k cap. Find subdivision 1 the direction cosines of the straight line. Subdivision 2 vector equation in non-parametric form of the line. Subdivision 3 Cartesian equation of the line. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டாருங்கிறது 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 6k கேப் ப்ளஸ் டி வெக்டாருங்கிறது 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 6k கேப் ப்ளஸ் டி வெக்டாருங்கிறது 2i கேப் ப்ளஸ் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். அதாவது கொஸ்டினில் வந்து இந்த வெக்டார் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ லைன். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்முடைய வெக்டார் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. தட் மீன்ஸ் த வெக்டார் ஈக்குவேஷன் இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ லைன். அதாவது பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டிரெக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைனுடைய டிரெக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் எழுதியாச்சு. ஸோ இது வந்து இதனுடைய பேராமெட்ரிக் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். இப்போ கம்பேர் பண்ணால் ஏ வெக்டார் இருக்கிற இடத்துல 3i மைனஸ் 2j ப்ளஸ் 6k இருக்குது எழுதியாச்சு. பி வெக்டார் இருக்கிற இடத்துல 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து த டிரெக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். இந்த டிரெக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து b வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். இப்போ மாலஸ் ஆஃப் b வெக்டாருங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயருங்கிறது 4 ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ மாட் b வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 14. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு b1 b2 b3ங்கிறது தட் மீன்ஸ் 2 minus 1 3. ஸோ இதுதான் b1 b2 b3. இப்போ டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ். ஸோ இப்போ டிரெக்ஷன்ஸ் கொசைன்ஸ்னால் ஸோ இப்போ வந்து b1 by mod b வெக்டார், b2 by mod b வெக்டார், b3 by mod b வெக்டார், இதுதான் டிரெக்ஷன் கொசைன்ஸ். அப்போ b1னா 2 by mod b வெக்டார் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. அப்போ 2 by 14 ரூட் 14. அதேமாதிரி மைனஸ் 1 by ரூட் 14, 3 by ரூட் 14. சரியா? ஸோ இதுதான் டிரெக்ஷன்ஸ் கொசைன்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். வெக்டார் ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0.
r vector minus a vector உடைய vector equation substitute பண்ணியாச்சு. next b vector உடைய vector equation equal to 0. next Cartesian equation of the straight line. Cartesian equation of the straight line வந்து x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x1 y1 z1 equal to ஸோ இப்போ x1 y1 z1ங்கிறது பாசிங் பாயிண்ட் 3 minus 2 6. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து b1 b2 b3 b1 b2 b3ங்கிறது தட் மீன்ஸ் 2 minus 1 3. ஸோ அப்போ இதுலேருந்து x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் x minus x1ங்கிறது 3. அப்போ x minus 3 by 2 y minus y1ங்கிறது minus 2. அப்போ y plus 2 by minus 1 z minus z1ங்கிறது that means z minus z1ங்கிறது 6. அப்போ z minus 6 by b3 பாயிண்ட் வந்து 3. அப்போ z minus 6 by 3. அப்போ x minus 3 by 2 y plus 2 by minus 1 z minus 6 by 3. Example 6.26. Find the vector equation in parametric form and the Cartesian equation of the line passing through minus 4 2 minus 3 and is parallel to the line minus x minus 2 by 4 y plus 3 by minus 2 2z minus 6 by 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா find the vector equation in parametric form. ஸோ parametric form உடைய vector equations and Cartesian equation கேட்குறாங்க of the line passing through. ஒரு லைன் வந்து இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது, அதுக்கடுத்து இந்த லைன் வந்து பேரலாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு பாசிங் பாயிண்ட்டும் ஒரு பேரலல் லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருந்தா அதனுடைய parametric ஃபார்மும் Cartesian equation கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிங் பாயிண்ட் வந்து இங்கே பாசிங் த்ரோ பாயிண்ட் வந்து a வெக்டார்னு எடுத்துக்கலாம். a வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். நெக்ஸ்ட் வந்து minus x minus 2 by 4 y plus 3 by minus 2 2z minus 6 by 3. ஸோ இதுலேருந்து மைனஸை வெளில எடுக்கிறேன். மைனஸ் வெளில எடுத்து x plus minus of x plus 2 by 4 y plus 3 by minus 2 2 வெளில எடுத்தனா 2 காமனாக வெளில எடுத்தனா 2 into z minus 3 by 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா x plus 2 இந்த மைனஸ் டினாமினேட்டர் எடுத்தனா minus 4 x plus 2 by minus 4 y plus 3 by minus 2 z minus 3 by 2 வந்து டினாமினேட்டர் எழுதுகிறோம். ஸோ 3 by 2ன்னு எழுதுகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பி வெக்டாருங்கிறது டினாமினேட்டர் தான் பி வெக்டார். அது வந்து b1 b2 b3. அப்போ வந்து பி வெக்டாருங்கிறது b1 i கேப், b1ங்கிறது minus 4 i கேப், b2ங்கிறது minus 2j கேப், b3ங்கிறது 3 by 2 k கேப். சரிங்களா? ஸோ அப்போ b வெக்டார் ஈக்குவல் டு ஸோ இதுலேருந்து 1 by 2 காமனாக வெளில எடுக்கிறேன். 1 by 2 காமனாக வெளில எடுத்தனா என்ன ஆகும்? minus 1 by 2 வெளில எடுத்தனா 8i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப்னு வரும். ஸோ இதுலேருந்து இது வந்து ஆக்சுவலாக a வெக்டார் அண்ட் b வெக்டார் பேரலாக இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து a வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா b வெக்டார்னு எடுத்துக்கலாம். b வெக்டார் இஸ் parallel to the vector. b வெக்டார் வந்து இதுக்கு பேரலாக இருக்குது. ஸோ அப்போ 8i ப்ளஸ் 4j ப்ளஸ் மைனஸ் 3k. ஸோ இதுலேருந்து b வெக்டார் எப்படி எடுத்துக்கலாம்னா 8i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப்னு எடுத்துக்கலாம். ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் இன் parametric ஃபார்ம். ஸோ இப்போ வந்து கொஷினில் வந்து நமக்கு வந்து parametric ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் parametric ஃபார்ம்னா r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் tb வெக்டார் வேர் t பிலாங்ஸ் டு r. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் tb வெக்டார். ஸோ r வெக்டார் a வெக்டாரோட ஈக்குவேஷன் வந்து minus 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் ப்ளஸ் t இன்ட்டு b வெக்டாருங்கிறது 8i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப். ஸோ 8i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ். இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா x minus x1 y1 z1. ஸோ x1 y1 இதான் x1னா minus 4 y1னா 2 z1னா minus 3. அப்போ x minus x1ங்கிறது minus 4 plus 4 y minus y1ங்கிறது 2 y minus 2 z minus z1ங்கிறது minus 3. அப்போ z plus 3. அதுமாதிரி b1 b2 b3 b1ங்கிறது இந்த டினாமினேட்டர் minus 4. தட் மீன்ஸ் இங்கே வந்து b1ங்கிறது இதுதான் b வெக்டார்னு எடுத்துக்கிறோம். இப்போ b வெக்டார்னா 8 b1ங்கிறது b வெக்டார் ஈக்குவல் டு இங்கே என்ன எடுத்துக்கோன்னா 8i ப்ளஸ் 4j மைனஸ் 3k. அப்போ b1ங்கிறது 8 b2ங்கிறது 4 b3ங்கிறது minus 3. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 8 4 minus 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதான் வந்து நம்மளுடைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. கொஷினில் வந்து parametric ஃபார்மும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
So இப்போ பாருங்க example 6.27 find the vector equation in parametric form and the Cartesian equations of a straight line passing through the point -5 7 -4 13 -5 2. Find the point where the straight line crosses the xy plane. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் இன் பெராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். பெராமெட்ரிக்கும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்குறாங்க. ஸோ ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது. ஸோ கொஷின் வந்து ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸ் த xy பிளேன். xy பிளேன் வந்து அந்த லைன் பாஸ் பண்ணும்போது அதனுடைய பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து வெக்டார் ஈக்குவேஷன் பெராமெட்ரிக் ஃபார்ம், அதுவும் ஒரு லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுச்சுன்னா அதனுடைய பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் இதுதான். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ இதுலேருந்து ஏ வெக்டாருங்கிறது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட்டு பி வெக்டார்னு எடுத்துக்கணும். ஏ வெக்டாருங்கிறது -5i கேப் ப்ளஸ் 7j கேப் மைனஸ் 4k கேப். பி வெக்டாருங்கிறது 13i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 2k கேப். ஸோ இதுலேருந்து பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது 13i கேப் minus 5j cap, that means b vector minus a vector. So b vector ஓட ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். 13i cap minus 5j cap plus 2k cap minus a vector ஓட மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5i cap minus 7j cap plus 4k cap. ஸோ இதிலேருந்து மைனஸ் மல்டிப்ளை 13i cap plus 5i cap 18i cap. நெக்ஸ்ட்டு minus 5j minus 7j minus 12j. நெக்ஸ்ட்டு 2k plus 4k plus 6k. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டருடைய அதாவது பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுடைய பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டார். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாரோட ஈக்குவேஷன் -5i கேப் ப்ளஸ் 7j கேப் மைனஸ் 4k கேப் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது 18i கேப் மைனஸ் 12j கேப் ப்ளஸ் 6k கேப். ஸோ அப்போ கார்ட்டீசியன் நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அப் பண்ணும். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1y1 z1ங்கிறது தட் மீன்ஸ் x1y1 z1. ஸோ அதாவது x1y1 that means the Cartesian equations x1y1 z1 equal to -5 7 -4 x2 y2 zங்கிறது 13 -5 2. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1y1 z1 எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2 z2 எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்டியூட் பண்ணணும். x minus x1ங்கிறது -5, ஏற்கனவே நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ். ஸோ அப்போ x plus 5 by x2 minus x1னா 13 minus of -5ங்கிறது 13 plus 5ங்கிறது 18. அதுக்கடுத்து y minus y1ங்கிறது 7 by y2 minus y1 -5 minus 7 minus 12. z minus z1ங்கிறது z1ங்கிறது -4. அப்போ z plus 4 by z2 minus z1 2 minus 4 2 plus 6 2 minus of minus 4ங்கிறது that means 2 plus 4ங்கிறது 6. ஸோ அப்போ x plus 5. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 minus 12 6. இது 6ஆல் கேன்சல் பண்ணால் 1 6 are 6 2 6 are 12 அப்போ -2 3 6 are 18 அப்போ 3 வரும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா x plus 5 by 3 y minus 7 by -2 z plus 4 by 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா an arbitrary point on the straight line is of the form. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்ம் வந்து x plus 5 by 3 y minus 7 by -2 z plus 4 by 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x plus 5 by 3 equal to t y minus 7 by -2 equal to t z plus 4. அந்த ஈக்குவேஷனை t equal to tன்னு எடுத்துக்கிறேன் காமனாக. ஸோ அப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டையுமே tன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x plus 5 by 3 equal to t y minus 7 by -2 equal to t z plus 4 by 1 equal to t. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3t வரும். அப்போ x equal to 3t minus 5. இந்த ப்ளஸ் 5 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -5ஆக மாறிடும். அப்போ 3t minus 5. அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்மில் -2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -2tன்னு வரும். ஸோ அப்போ y equal to -2t plus 7. அதே மாதிரி z equal to t minus 4ன்னு வரும். ஸோ பாயிண்ட் இதான் xy z பாயிண்ட் வந்து 3t minus 5 -2t plus 7 t minus 4. Since the straight line cross the xy plane,
ஸ்ட்ரெயிட் லைன் வந்து xy பிளேனை கிராஸ் பண்ணுது. அப்போ xy பிளேன்னா அங்கே z வந்து 0. அப்போ z ஈக்குவல் டு 0னா z பாயிண்ட் வந்து இங்கே வந்து z பாயிண்ட் வந்து t மைனஸ் 4. அப்போ t மைனஸ் 4 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ t ஈக்குவல் டு 4னா அப்போ 3t மைனஸ் 5 மைனஸ் 2t ப்ளஸ் 7 t மைனஸ் 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா t உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 இன்ட்டு 4 மைனஸ் 5 மைனஸ் 2 இன்ட்டு 4 ப்ளஸ் 7 4 மைனஸ் 4. ஸோ இதில் வந்து 3 4s are 12 12 மைனஸ் 5 மைனஸ் 8 ப்ளஸ் 7 அதுக்கடுத்து 4 மைனஸ் 4ங்கிறது 0. ஸோ அப்போ இதில் வந்து பாயிண்ட் வந்து 12 மைனஸ் 5ங்கிறது 7 கமா மைனஸ் 1 கமா 0. ஸோ ஹென்ஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸ் த xy பிளேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எதை கிராஸ் xy பிளேன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸ் பண்ணுச்சு. அதனுடைய பாயிண்ட் வந்து 7 மைனஸ் 1 0. இதான் என்னுடைய ஆன்சர். ஸோ வி கம்ப்ளீட் த கிளாஸ்.